கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பில்டிங் தான் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு 20 ஃபீட் ரோடு, அப்படி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு. 20 and 30 ஃபீட்டில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இதுதான் கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ். இவங்களுக்கு முன்னே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களுக்கு என்ட்ரன்ஸ். மற்றவங்களாம் வேறு என்ட்ரன்ஸ் இருக்குது. இவங்களோட கார் பார்க்கிங்கு இதுதான் என்ட்ரன்ஸ். தனி கேட் இருக்குது. இங்கே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். அழகாக நீங்கள் வந்து இதில் வெளில போய்க்கலாம். இந்த வெளியில் நீங்கள் போய்க்கலாம். தனி கார் பார்க்கிங், அது என்ட்ரன்ஸ் மட்டும் தனி. இவங்களுக்குலாம் அந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது. இவங்க வெளில போகிறதுக்கு அந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது. கீழே வந்து லிஃப்ட் இருக்குது. சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த கார்லாம் இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கீழே லிஃப்ட் இருக்குது. ப்ராப்பர்ட்டி எப்படின்னு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போது செகண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 வீடு தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு. மொத்தம் இந்த வீட்டுக்கு வந்து 7 வீடு தான். நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோரு எதிர் வீடு கிடையாது. சில அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டோர் திறந்தோன்னே ஆப்போசிட்டில் அவங்க வீட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது அவங்களோட கேட், ஆப்போசிட் வீட்டோட கேட்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் இவங்களோட வீடு வந்து கேட் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா இவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வெளியிலே கேட் போட்டாங்க. உள்ளே ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை செப்பல் ஸ்டாண்டில் நீங்கள் வைக்கணும். வேறு ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன சைக்கிள் இருக்குது, என்னோடய குழந்தையோட சைக்கிள் இருக்குது, மற்ற மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெளியிலே பார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இடம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளியிலே பார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அழகாக அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டுக்கு. லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்லேயே நீங்கள் வந்துட்டு மொட்டை மாடி வரைக்கும் போகலாம். நீங்கள் லிஃப்ட் இருக்குது. மொத்தமே வந்து 3 ஃப்ளோர் தான். நம்ம இப்போ உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் இது வந்து நீங்கள் எப்படி வேணும் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே வந்து இன்டீரியரும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு. ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க போகும்போது அவங்களோட பர்சனல் திங்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற எல்லாமே அப்படியே தான். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உள்ளே வரீங்க அப்படின்னா எதுவுமே எடுத்துகிட்டு வரதில்லை. உங்களோட பர்சனல் திங்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அப்படியே நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு எல்லா மெட்டீரியலுமே உள்ளே வந்து இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனே ஒரு டீக் வுட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பில்டர்கிட்டேருந்து இவங்க வாங்கினதுக்கப்புறம் நிறைய வேலைகள் வந்து இவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஓனாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டீக் வுட் டோர் வந்து நல்லா வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு பெரிய ஹாலு. ஃபால் சீலிங் அண்ட் இன்டீரியர்லாம் பார்த்தா ரொம்ப லக்ஸரியாக பண்ணியிருப்பாங்க. இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான கலர்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஒயிட்டு, எல்லோ, பிங்க் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து இந்த வீடு ஃபுல்லாகவே அந்த கலர்ஸ் வந்து லைட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான் வீடு வந்து சேலு. பர்சனல் திங்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு டிவி கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிவி கபோர்டு நல்லா அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் 55 இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து டிவி வந்து வைக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து சின்னதாக பார்த்து பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸில் வச்சுருக்கிற திங்ஸில் இருந்து எல்லாமே அழகாக கபோர்டு எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது டிவி ஷோகேஸ் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் உட்கார மாதிரி ஒரு சோஃபா ஷீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பக்கத்தில் ஒரு டைனிங். அவங்க ஒரு சின்ன ஃபேமிலின்றதால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை மட்டும் தான். ஒரு 3 பேர் உட்கார மாதிரி ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸ். இது எல்லாமே வந்து ஆஸ் இட் இஸ் கண்டிஷன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதை அப்படியே விட்டுட்டு தான் போவாங்க. இது வந்து ஹாலில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள். குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் அப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அவங்களோட புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இங்கே டைனிங் ஏரியாவில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 3 கலர் லைட்ஸ் வந்து எரியும். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து கிச்சன் போகலாம்.
கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பூஜை ரூம், நிறைய வந்து பெரிய ஸ்டாண்ட்லாம் கொடுப்பாங்க, நிறைய பேர் வந்து கபோர்டோடு வைப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சின்னதாக திங்ஸ் வைக்கிறதுக்கு இடத்தோட வந்து ஒரு பூஜை ரூமை ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக பண்ணாலும் அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பூஜை ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இங்கே வந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஃபுல்லி ஃபிக்ஸ் பண்ணி, வாஷிங் மிஷின் இருக்கிறதே தெரியாது. இது வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. பக்கத்தில் டிஷ்வாஷர், எல்லாமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தர் சிலைக்கு மேலே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் அது மாதிரி ஒரு 3 கலரில் வரும். உள்ள கிச்சன் ஏரியா ஒரு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. சிம்னி, நல்ல நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு சின்ன ஃபேன், இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து வேலை செய்யும்போது இந்த இதில் வேர்த்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு, வேல்பூல் ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த லைட்லாம் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூமில் நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் தான். ஒரு 6-7 அடி வரைக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு கெய்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அடுத்து இது ஒரு பெட்ரூமு. காமன் பாத்ரூம் கொடுத்தாரு. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் எதுவும் கிடையாது. கட்டில் போட்டதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குழந்தைங்க உட்கார்ற மாதிரி. இது வந்து இங்கே வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கபோர்டு மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து இந்த பிங்க் கலரில் ஒரு குழந்தைக்காக வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. டிசைனு, இன்டீரியர் டிசைனு. இந்த ரூமே வந்து ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அவங்க குழந்தைக்கான ஒரு ரூமாக வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். கட்டில் போட்டதுக்கப்புறம் சுற்றி நடந்து வர்றதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் இங்கே வந்து கிளாஸ் இருக்குது. மேக்கப் கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டைலில் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் வந்து ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் ஏசி இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம். இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷின் இருக்குது. மேலே வந்து ஒரு கெய்சரோட இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பால்கனி. பின்னாடி காலி இடம் தான். இது பில்டிங் எதுவும் வரல. அட்டாச்சு பால்கனி. இங்கேயும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வாஷிங் மிஷின் அவங்க முன்னாடி அங்கே வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு வாஷ் பேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான் வீடு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2.5 இயர்ஸ் ஓல்டு. 2.5 இயர்ஸ் ஓல்டு. நல்லா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும். துணி வெளியில் காய போகிறதுக்கு அங்கே செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். 905 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப்பு. 385 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ். 7 ஃப்ளாட் மொத்தம். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. 30 அடி ரோடு மேலே இருக்குது. கார் பார்க்கிங் கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 லேக் கோட் பண்ணுறாங்க. 82 லேக் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, ஆஸ் இட் இஸ் கண்டிஷனு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2.2 கிலோமீட்டர். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே. பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு வந்து 2.2 கிலோமீட்டர் வரும். ரெண்டுத்துக்கும் இன்வெர்ட்டிங் மிடில் இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நிறைய ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது. எல்லா விதமான வசதிகளும் பக்கத்திலே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலே வந்து இது வந்து ஓப்பன் டெரஸு. டெரஸுக்கு வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லிஃப்ட்டோட ஹெட்ரூம் இருக்குது. 12 ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து லிஃப்ட் இருக்குது. அது மேலே நீங்கள் ஒரு ஸ்டெப் நடந்து வரலாம். நீங்கள் நல்ல ஒரு டெரஸு.
அவங்களும் தனித்தனியாக நீங்கள் மேலேயும் துணி காய போகிறதுக்கு செட்டப் இருக்குது ஆல்ரெடி. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதனால் வெயில் எந்த அளவுக்கும் வராது. எல்லா இடத்துமே துணி காய போட்டு தனித்தனி செட்டப் அவங்க வீட்டுக்கு தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸு, ஆனால் நீங்கள் இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி வைக்கணும் மேலே நீங்கள் வச்சுக்கலாம். மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.